நான் இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆசை. அதாவது வந்து ரொம்ப வருஷத்துக்கான ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து எட்டுக்குடி முருகர வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனா எங்க ஊர்லேருந்து ரொம்ப தூரம் அப்படின்றதுனால என்னால பார்க்கவே முடியல. ஆனா வந்து நான் பல கோயில்களுக்கு நான் போயிருக்கேன். ஆனா எட்டுக்குடி முருகர வந்து பார்க்கணுன்றது வந்து ரொம்ப நாள் ஆசை. சரி இன்னைக்கு எப்படி இருந்தாலும் கிளம்பி போயிடணும் அப்படின்றதுனால இன்னைக்கு நான் கிளம்பிட்டேன். இன்னைக்கு வந்து சஷ்டி. நம்ம ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சோழன் எக்ஸ்பிரஸ் வரும். சென்னையிலேருந்து அந்த ட்ரெயினுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா அன்ரிசர்வ்ட்ல தான் நான் போணும் அப்படின்ற ஒரு பிளானு. சோழன் எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும். ஆனா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, வந்து பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் வந்து ஒண்ணு வந்துச்சு. அது நான் காட் கிட்ட கேட்டேன். ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி தானே சோழன் வரும். அதனால வந்து இந்த ட்ரெயின்ல வந்து நான் விழுப்புரம் இறங்கிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, அவர் என்ன சொன்னாரு, "நீங்க ஏறிக்கோங்க. பின்னாடி கொஞ்சம் லேட்டா தான் வரும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ரொம்ப காலியா இருந்ததுங்க. அதாவது வந்து எனக்கு வந்து முருகர் வந்து ரொம்ப பிடிக்கும். முருகர் வந்து என் பக்கத்துல இருக்காரு என் வாழ்க்கையில அப்படின்றது வந்து 100க்கு 200% உண்மை அப்படின்றது வந்து என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே முருகர் தான் காரணம் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ட்ரெயின்ல கூட நான் கூட்டத்தோட நின்னுட்டு போக்கூடாது அப்படின்றதுனால இந்த பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப காலியா இருந்துச்சு. அந்த ட்ரெயின்ல வந்து நான் ஏறிட்டேன். எனக்கு விழுப்புரம் வர வரைக்கும் கொஞ்சம் பதட்டம் இருந்தது. ஏன் அப்டின்னா வந்து சப்போஸ் அவங்க வந்து பக்கத்துல இருக்கவங்க சொன்னாங்க, ஏதாவது ஒரு இடத்துல வந்து வெயிட்டிங் போட்டாங்க அப்டின்னா, சோழன் கிராஸ் ஆயிடும் அப்டின்னு. சப்போஸ் சோழன் கிராஸ் ஆயிடுச்சு அப்டின்னா, என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் விழுப்புரத்துல இறங்கி பஸ்ஸ புடிச்சு தான் போகணும். ஆனா, அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா, நான் இன்னைக்கு கிளம்பி நாளை காலையிலக்குள்ள வந்து நான் வீட்டுக்கு வந்தாகணும். ஏன்னா வந்து அம்மா வீட்ல தனியா இருக்காங்கன்றதுனால நான் வந்து தான் ஆகணுன்ற மாரி அந்த பிளான்ல தான் நான் போனேன். அதே மாதிரி நான் என்ன ஆச்சு அப்டின்னா ரொம்ப சந்தோஷம். மேல்மருவத்தூரெல்லாம் கிராஸ் பண்ணும்போது இந்த ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டா தான் போச்சு. கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு எங்கனா வெயிட்டிங்கில போட்டு இருந்துச்சு அப்டின்னா, கொஞ்சம் கேள்விக்குறியாயிட்டுருக்கும். முருகன நம்பி வந்து உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணி போறவங்களுக்கு வந்து முருகன் பக்கத்திலேயே இருந்து எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாரு. அதாவது நமக்கு வேண்டியது நம்பிக்கை தான். முருகன் மேல வந்து அதீத நம்பிக்கை வச்சீங்க அப்டின்னா, அதுலருந்து அவர் கொஞ்சம் கூட வந்து நம்ம கீழ இறக்கி விடவே மாட்டாரு. அதான் அது மாதிரி தான் என்னோட வாழ்க்கையில வந்து எல்லா விஷயத்தையும் என் என் பிறப்புக்கு காரணமான முருகன் தான் அப்படின்ற மாரி நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுனால, கான்ஃபிடென்ஷியலா இருக்கிறதுனால எனக்கு வந்து முருகர் எல்லா விஷயமும் செய்வாரு. அந்த மாரி தான் இந்த இந்த ட்ரெயினும் வந்து ஃபாஸ்ட்டா போயிட்டு வந்து விழுப்புரம் ரீச் ஆயிடுச்சுங்க. விழுப்புரம் ரீச் ஆனோனே நான் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் இறங்குன பிளாட்ஃபார்ம்லேயே தான் வந்து நான் கேட்டேன் அங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து சோழன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "இல்ல இதே பிளாட்ஃபார்ம்ல இந்த ட்ரெயின் போனோனே பின்னாடியே வந்துரும்" அப்படின்னு சொன்னாங்க. நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். விழுப்புரம் ஜங்ஷன் வந்து நான் ரீச் ஆயிட்டேன். வெயிட் பண்ண உடனே அடுத்த ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளவே வந்து அடுத்த அந்த சோழன் ட்ரெயின் வந்துச்சு. இதுக்கு நடுவுல வந்து நான் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல அப்படின்றதுனால அங்கே ஏதாவது சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வீட்லேருந்து கொண்டு வந்திருந்தது வந்து சாப்பிட்டேங்க. ஏன்னா, பொதுவா நான் வெளியில வந்து நான் எதுவுமே அவ்வளவா சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுனால, வீட்லேருந்து இட்லியும் வந்து இட்லி பொடி எடுத்துட்டு வந்திருந்தேன். அத இங்க வந்து சாப்பிட்டுடலாம். ஏன்னா வந்து மத்தியானம் வந்து நான் மயிலாடுதுறை வந்து இறங்கணும் அப்படின்போது வந்து, மயிலாடுதுறை இறங்குறதுக்கே 1 மணி 1:30 மணி ஆயிடும் அப்படின்றதுனால, அங்க சாப்பிட்றதுக்கு எனக்கு எப்படி டைம் கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா நான் வந்து அந்த ஹோட்டல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்றதுனால நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து கும்பகோணத்தில வந்து இருக்க நண்பர் ஒருத்தர் என்ன சொன்னாரு, "அண்ணா நானும் உங்க கூட வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, சரி அவரு என்ன பண்ணிட்டாரு, "அண்ணா நீங்க வந்து மத்தியானம்லாம் சாப்பாடு எதுவும் எடுத்துட்டு வராதீங்க. நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்துர்றேன். உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. "இல்லப்பா நீ எது வேணாலும் எடுத்துட்டு வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். "இல்லண்ணா நீங்க சொல்லுங்க நான் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னோனே, அவரு வந்து லெமன் ரைஸும், தேங்காய் சாதமும் எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னாரு. 2 ரைஸுமே எனக்கு புடிச்சது தான். "நீ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வா. உனக்கு சிரமம் இல்லண்ணா" அப்படின்னேன். இப்ப நம்ம ஏற வேண்டிய சோழன் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விழுப்புரம் வந்துருச்சு. இந்த ட்ரெயின் வந்து ஃபுல்லா கூட்டமா இருக்குமே, இடம் கிடைக்குமா? அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, முருகர் தான் நம்ம கூட எப்பவுமே இருக்காரு அப்படின்போது வந்து, ட்ரெயின் ஏறுனோனே எனக்கு சீட்டும் கிடச்சிச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்கேருந்து நம்ம வந்து மயிலாடுதுறை ரீச் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணிலேருந்து 1:30 மணி ஆகும். இந்த எட்டுக்குடி முருகர வந்து ஏன் நான் பார்க்கணும் அப்படின்னா, நான் போன வருஷம் வந்து அ சிங்காரவேலர் எல்லாமே போய் பார்த்துட்டு நான் வேளாங்கண்ணி போயிட்டேங்க. எனக்கு எட்டுக்குடி வந்து என்னால போய் ரீச் ஆக முடியல அப்படின்றதுனால வந்து,
நான் சிங்காரவேலரை வந்து பார்க்கணும். ஏன்னா சிங்காரவேலரை வந்து லைஃப்பில் ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சிக்கல் சிங்காரவேலரை லைஃப்பில் ஒரு தடவையாவது பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. ஏன் அப்படின்னா, சூரசம்ஹாரத்து அன்னைக்கு வந்து அவருக்கு முத்து முத்தா வேர்க்கும் இல்லைங்களா? அதனால வந்து அந்த அந்த டைமில் போய் சூரசம்ஹார நேரத்தில் போய் அவரை பார்க்க முடியல அப்படின்னா கூட, சாதாரணமாக இருக்கிற நேரத்துலயாவது போய் சுவாமிய ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு தடவை பிளான் பண்ணிவிட்டு சிக்கல் சிங்காரவேல் போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து வேளாங்கண்ணியையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். ஏன்னா வேளாங்கண்ணி வந்து நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னா, என்னோட 13 வயசில இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல. என்னோட 13 வயசு கிடையாது. என்னோட 8 வயசில நான் வேளாங்கண்ணி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு தான் நான் வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடச்சிச்சு. அதனால சிக்கல் சிங்காரவேலரை போய் பார்த்துட்டு, வேளாங்கண்ணி மாதாவையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரிப் வந்து போயிட்டு அப்படியே வந்துட்டேன். 8குடி போயிட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிளானோட இருந்ததுனால, 8குடிக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 8குடி பிளான் பண்ணி நான் கிளம்பிட்டேன். அதுவும் எனக்குள்ள ஒரு யோசனை இருந்தது. என்ன அப்படின்னா, சஷ்டி அன்னைக்கு வந்து கோவில்ல கூட்டம் இருக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக வந்து கூட்டம் இருந்தாலும் வந்து முருகர் எப்படினாலும் நம்மளை பார்க்க விட்டுருவாரு அப்படின்ற ஒரு தைரியத்தோடு நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்துட்டேன். மயிலாடுதுறை கிட்ட வந்துச்சு. மயிலாடுதுறை இறங்கிட்டேன். மயிலாடுதுறை வந்தோன்னே பார்த்தீங்கன்னா, அந்த தம்பி வந்து கால் பண்ணாரு. "அண்ணா எங்கே இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டார். நான் இந்த மாதிரி வந்து மயிலாடுதுறை ரீச் ஆக போகிறேன்ப்பா அப்படின்னோடனே, "நான் மயிலாடுதுறை வந்துட்டேண்ணா, நான் வந்து பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் தான் நான் நிற்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆக்சுவலாக அவங்களோட ஊர் வந்து கும்பகோணத்தில் வந்து பேரளம். அதனால் வந்து நான் மயிலாடுதுறை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் அந்த தம்பி சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு அவங்க அம்மா வடைலாம் சுட்டு குடுத்து அனுப்பிச்சாங்க போல. "நீங்க சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணி குடுத்தாங்க. நான் சொன்னேன், "எதுக்குப்பா உனக்கு சிரமம்? இதெல்லாம் எடுத்துட்டு வராத. கடையிலேயே எங்கனா வாங்கிக்கலாம்" அப்படின்னு. "இல்லண்ணா நீங்க வந்து எங்க ஊருக்கு வரீங்க அப்படின்போது வந்து எங்களால முடிஞ்சது நாங்க ஏதாவது வந்து உங்களுக்கு செய்யணும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு அதாவது வந்து அப்படியே பார்த்துட்டே வரும்போது சிதம்பரம் வந்துருச்சு. சிதம்பரம் வந்தோனே நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது நம்மளோட நடராஜர் தான். சிதம்பரம் தாண்டுனோனே பார்த்தீங்கன்னா சீர்காழி வந்துச்சு. அப்பயே எனக்கு கொஞ்சம் ஆசை வர ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா 8குடி முருகர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, கிட்ட போய் பார்க்கும்போது வந்து ஒரு உடம்புல இருக்க நரம்புகள் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா என்னால கிட்ட போய் பார்க்க முடியல. தூரத்துலேருந்து பார்க்கும்போது வந்து உண்மைய தான் சொல்லணும், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது வந்து இந்த நரம்புகள் தெரியிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு சாதாரணமாவே எப்பவுமே வந்து முருகர் எப்படி காட்சி குடுக்குறாரோ, அதே மாரி தான் இருந்த மாரி தான் எனக்கு இருந்த ஃபீலிங். ஆனா ரொம்ப அற்புதமா இருந்தது. ஏன்னா 8குடி அப்படின்ற ஒரு ஊர வந்து 8 குடி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த 8குடி முருகரை வந்து பார்க்கணும் அப்படின்றதுனால வந்து எப்படியா இருந்தாலும் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஒரு ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம நினச்சாலாம் அந்த கோயிலுக்கெல்லாம் எப்போவுமே போகவே முடியாது. அந்த அந்த கோவிலில் இருக்க அந்த சுவாமி நினைக்கணும், "நீ வந்து என்னை பாரு" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் வந்து அந்த சைட் ஃபுல்லாக திருக்கடையூர் அடிக்கடிக்கு நான் திருக்கடையூர் போயிட்டு வருவேன். அந்த மாதிரி திருக்கடையூர் எல்லாமே போயிட்டு வரும்போது கூட வந்து எனக்கு 8குடி போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா திருக்கடையூர் முடிச்ச உடனே நம்ம கிளம்புனோம் அப்படின்னா நைட்டு வந்துடணும் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது 8குடி எல்லாம் போனோம்னா லேட் ஆகிட போகுது அப்படின்றதுனால அந்த ஒரு ஒரு சில விஷயத்தினாலே வந்து நான் 8குடி போகல. ஆனால் எனக்கு 8குடி போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்து ரீச் ஆனேன். அதுக்கப்புறம் மயிலாடுதுறை வந்தோனே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன். பஸ் ஸ்டாண்ட் போனோனே வந்து அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா, வேதாரண்யம் போகிற பஸ் ஏறுனீங்க அப்படின்னா 8குடி நீங்கள் போய் ரீச் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அந்த வேதாரண்யம் பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு எப்பவுமே ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி கிடச்சிச்சு. அந்த பஸ்ஸில் ஏறினேன். ஏறினோனே தம்பி என்ன பண்ணார், அவர் மயிலாடுதுறையில என் கூட மயிலாடுதுறை டூ பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே வந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, "அண்ணா சாப்பிட்ருங்க டைம் ஆயிடுச்சு" அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றேன். எனக்கு பஸ்லலாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லைப்பா. இல்லை பஸ்ஸு ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னதுனால கொஞ்சமாக லெமன் ரைஸ், எனக்கு தேங்காய் சாதம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அது நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 8குடியில வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இறக்கி விட்டோன்னே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு பெரிய குளம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலுக்குள்ளே என்டர் ஆகும்போதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா பல நாளா நம் வாழ்க்கையில வந்து இதுவரைக்கும் பார்க்கவே இல்லாத ஒரு முருகர வந்து பார்க்க போறோம் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்ற மாரி யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா பார்க்காத ஒருத்தவங்கள பார்க்கும்போது வந்து பயங்கர எதிர்பார்ப்போடு இந்த முருகன பார்க்கணும்னு சொல்லி போனேன். எப்பவுமே வந்து நான் போகும்போது வந்து என்னோட தம்பிங்களுக்கு 2 பேருக்கு வந்து குழந்தை இல்ல அப்படின்றதுனால
எல்லா கோயில்களுக்கும் போகும்போது வந்து அந்த கோயில்ல இருக்க பரிகாரங்களோ, இல்ல கோயில்ல போய் தொட்டில் கட்டுறது என்னோட வழக்கம். இந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ண தேன் வந்து ரொம்ப விசேஷம். அந்த அபிஷேகத்துக்கு வந்து நம்ம தேன் போய் வாங்கின்னு வந்து குடுத்தோம் அப்டின்னா, அபிஷேகம் பண்ணி குடுத்தாங்கன்னா, அத சாப்ட்டாங்க அப்டின்னாலே வந்து குழந்தை பொறந்துரும் அப்டின்றது வந்து பல பேரோட நம்பிக்கை. இது நெறைய பேருக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து நான் போய் ஐயர்கிட்ட கேட்கும்போது, அவர் என்ன சொல்ட்டாரு, "காலையில தாங்க அபிஷேகம் பண்ணுவோம்" அப்டின்னு சொல்ட்டாரு. நான் சாயந்தரம் 4:30 மணிக்கு போய் பார்க்கும்போது, "என்னாச்சு? எப்படி கிடைக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு, "முருகா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, "அப்பா இன்னைக்கு சஷ்டி. அதனால இன்னைக்கு ஈவினிங் வந்து அபிஷேகம் உண்டு. நீங்க வெளியில போயிட்டு வந்து தேன் வாங்கின்னு வந்து குடுங்க" அப்படின்னாரு. 2 பாட்டில் தேன் வாங்கின்னு வந்து குடுத்தேன். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணேன். 6:30லேருந்து 7 மணிக்குள்ள என்ன பண்ணாங்க அப்படின்னா, அபிஷேகம் பண்ணி 2 பாட்டில்லயும் வந்து தேன தனியா குடுத்தாங்க. வாங்குன உடனே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாரி நடக்குது அப்படின்னு சொல்லும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றதுனால தான், காலையில பண்ற ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு சஷ்டி ஸ்பெஷலா வந்து ஈவினிங் அபிஷேகம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து, அதோட ஒரு என்ன சொல்றது? ஒரு சந்தோஷம் என்ன இருக்கும் சொல்லுங்க? நம்ம வந்து ஒரு மனசுல வந்து ஒரு கஷ்டத்தோட வரும்போது, "நான் உன் கூட இருக்கிறேன். நீ கவலைப்படாத. இவ்ளோ தூரம் வந்து அந்த பிரசாதம் உன்னால வாங்காம நீ போனா மனக்கவலையோட இருக்க போற" அப்படின்றதுனால, இன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு நானே வந்து அபிஷேகம் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொன்ன மாரி, அவரு அபிஷேகம் பண்ணி குடுத்தாரு. அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான மழை பெஞ்சுட்டே இருந்ததுங்க. பயங்கர மழை. அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு நான் வெளியில வந்தேன். அவங்க கிட்ட கேட்டேன், "சென்னைக்கு ட்ரெயின் இருக்கான்னு?" சொல்லி சாரி சென்னைக்கு பஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டேன். "இங்கேருந்தே டைரக்ட் பஸ் இருக்கு. நீங்க அங்க போய் போய் நின்னீங்கனாலே நைட் வந்து வரும்." அப்படின்னு சொல்லும்போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த பஸ்ஸ புடிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல ஆன்மீக தகவல் நீங்க நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்ளோ நேரம் வந்து உங்களுடைய பொன்னான டைம வந்து எனக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி.